ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது ப்ளஸ் கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இப்போ வந்து அடுத்த 10 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில பேர் அது கண்டென்ட் கிளியராக இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதையுமே வந்து இந்த லாஸ்ட்டாக இந்த வீடியோ எண்டில் வந்து நான் அந்த ஸ்லைட்ஸையும் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன 10 டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறது ப்ளஸ் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது. அதேமாதிரி மானுமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்டோட மானுமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற மானுமெண்ட்ஸை பார்க்குறது, அதில் தான் இவங்களோட வேலை. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 167 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் ஜென்ரலுக்கு 51 வேக்கன்சி இருக்குது, பிசிக்கு 45. ஸோ பிசியில் 45 பேருக்கு மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமானா இல்லை, ஜென்ரலில் இருக்க ஒரு 51 வேக்கன்சியில் அரௌண்ட் ஒரு 15 வேக்கன்சிஸ் வந்து இதில் பிசியும் எடுப்பாங்க. ஸோ பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிசியில் ஒரு 60 பேருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி எம்பிசி பார்த்தோம் அப்படின்னா 33 இருக்குது. 33ல பார்த்தோம் அப்படின்னா 33 ப்ளஸ் இதில் ஒரு 10 பேர் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 43 to 45 எம்பிசிக்கு வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எஸ்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா 26 வேக்கன்சிஸ் இருக்குது பிடபிள்யூடியில். எஸ்டிக்கு ஒரே ஒரு வேக்கன்சி, எஸ்சி ஏல 5 வேக்கன்சி, பிசி முஸ்லிம்க்கு 6 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸில் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சென்னையில். ஸோ வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் ஜென்ரலுக்கு 6, பிசிக்கு 6, இதுவும் அதே மாதிரி தான் 1 or 2 வேக்கன்சிஸ் வந்து பிசிக்கு வரும். ஸோ 6லேருந்து 8 பேர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ எம்பிசியும் அதே மாதிரி 5லேருந்து 7 பேருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ எஸ்சியில் 4 பேர், இந்த டிபார்ட்மெண்ட்டில் எஸ்டிக்கு வேக்கன்சி இல்லை. அதே மாதிரி பிசி முஸ்லீமுக்கும் வேக்கன்சி இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். எஸ்சிஏக்கு ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் இருக்குது. ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிபார்ட்மெண்ட். வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா 27 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா 9 வேக்கன்சி, பிசிக்கு 7, எம்பிசிக்கு 5, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு இதில் வேக்கன்சிஸ் இல்லை, எஸ்சிஏக்கு 1, பிசிஎம்க்கு 2. ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் பிசியில் பார்த்தோம் அப்படின்னா 7 அப்படின்னா ப்ளஸ் ஒரு 3 வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 10 வேக்கன்சிஸ் இருக்குது. 10ல் ஜென்ரலுக்கு ஒரு 3 வேக்கன்சி, பிசிக்கு 2, எம்பிசிக்கு 2, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கும் எஸ்சிஏக்கும் வேக்கன்சிஸ் இல்லை. பிசிஎம்மில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட். இதுலேயுமே வந்து நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. நிறைய பேர் எடுக்க போகிற ஒரு டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட். இதில் பார்த்தோம் அப்படின்னா 200 வேக்கன்சிஸ் இருக்குது மொத்தமாக. 200ல் ஜென்ரல் பார்த்தோம் அப்படின்னா 62 வேக்கன்சிஸ் இருக்குது. பிசிக்கு 53 வேக்கன்சி இருக்குது. ஸோ 62ல் ஒரு 15 to 20 வேக்கன்சிஸ் வந்து பிசி எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஒரு 70 to 75 பிசி பீப்புள் வந்து இதை கேன் செலக்ட் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 வேக்கன்சி இருக்குது. அவங்களுமே அதில் ஒரு 10 எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 45 to 50 வந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சிக்கு 30 வேக்கன்சிஸ் இருக்குது, எஸ்டிக்கு 2, எஸ்சிஏக்கு 6, பிசிஎம்க்கு ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் 7 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நேற்று வந்து ஒரு பிடிஎஃப் நிறைய சேனலெல்லாம் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் அது அஃபிஷியல் நியூஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து சொல்லலை. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரௌண்ட் 362 பீப்புள் வந்து ஜேஏ எடுத்திருக்காங்க, டைப்பிஸ்ட்லேருந்து போனவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 362 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 இருக்க கூட சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க 700 ரேங்க்குக்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முன்னாடி இருக்கவங்க ஆப்சென்ட் அப்படிங்கிறதுனால அவங்க டைப்பிஸ்ட்னு அசியூம் பண்ணியிருக்காங்க. அவங்க சில சமயம் டைப்பிஸ்ட் எடுக்காமல் மேபி வேறு எக்ஸாம்ஸ் கூட அவங்க கிளியர் பண்ணி ஆல்ரெடி போயிருக்கலாம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 ஜேஏ எடுத்திருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பின்னாடி இருக்க 400க்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த புது கட் ஆஃப் வேணால் மேபி நான் 1 or 2 டேஸில் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். டைப்பிஸ்ட் கட் ஆஃப் வந்து புதுசாக இப்போ மாறின கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக போடுறேன். ஸோ நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கும். டோன்ட் கிவ் யூ ஹோப். நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய ஜாப் கிடைச்சாலும் இட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து அடுத்து குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சது தான் நமக்கு சேஃப்.
ஓகே. ஸோ இப்போ அடுத்து இருக்கிற டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோர்ட். நம்ம போடுறவங்கள்ல ஸ்டெனோலையும் சரி, டைப்பிஸ்ட்லேயும் சரி 1:3 ரேஷியோ கண்டிப்பாக கோர்ட்டில் தான் சூஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா கோர்ட்டில் தான் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த தடவை எல்லா கோர்ட்டும், எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்க கோர்ட்டும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 638 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதில் ஜென்ரல்லையே 191 வேக்கன்சி, பிசியில் 164. அதாவது 200க்கு மேலே பீப்புள் வந்து பிசியில் எதை எடுக்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட் தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக போகிற ஒரு 4-5 டேஸ்லாம் வந்து கோர்ட் இருக்க தான் நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கணும், அது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் வேக்கன்சிஸ் எப்படி ஃபில் ஆகுது அப்படின்றத. ஸோ அடுத்து எம்பிசி பார்த்தோம் அப்படின்னா 128 வேக்கன்சிஸ் இருக்குது கோர்ட்டில். ஸோ இதுவுமே வந்து ஒரு 128 பேர் அப்படிங்கிறது இதில் ஒரு 30-40 பேர் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஜென்ரலில். ஸோ டோட்டலாக ஒரு 160 கிடைக்க சான்ஸ் இருக்குது. எம்பிசியில் ஒரு 160 பேருக்கு கோர்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி பார்த்தோம் அப்படின்னா 94 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்டிக்கு 6 வேக்கன்சி, எஸ்சிஏ 17 வேக்கன்சிஸ் அண்ட் பிசிஎம் 22 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ போகிற கவுன்சிலிங் எடுக்கிற அந்த 2800ல் ஆல்மோஸ்ட் ஒரு 600 பீப்புள் இதை தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்தது சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 37 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம். அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது குழந்தை பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் எல்லா ஸ்கீமுமே கவர் ஆகும். அதாவது விமனுக்கு அந்த 6 தடவை இன்ஸ்டால்மெண்ட்டில் மணி பே பண்ணுறாங்க இல்லையா, குழந்தை கன்சீவாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. அதே மாதிரி நியூட்ரிஷன், போஷன் அபியான், அதுலேருந்து ஆரம்பித்து டெத் ரேட்டை குறைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அந்த எல்லா ஸ்கீமுமே வந்து இது கீழே தான் வரும். சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம், கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்குற ஸ்கீமாக இருக்கட்டும், எல்லா ஸ்கீமுமே வந்து இதில் கவர் ஆகிடும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது அந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை. அது சம்மந்தமான ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் தான் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதில் ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா 11 வேக்கன்சிஸ் இருக்குது, பிசியில் 10. ஸோ 10 அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு 2-3 பேர் எடுக்கலாம். மொத்தமாக பிசியில் ஒரு 13 to 14 வந்து சோஷியல் வெல்ஃபேர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எம்பிசியில் ஒரு 10லேருந்து 12 பேர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சியில் 6 வேக்கன்சி இருக்குது, எஸ்சிஏக்கு 1, பிசிஎம்க்கு 1, எஸ்டிக்கு சோஷியல் வெல்ஃபேரில் வேக்கன்சிஸ் வந்து இல்லை. அடுத்தது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் 21 வேக்கன்சிஸ் இருக்குது, ஜென்ரலில் 6. ஸோ பிசியில் இருக்கவங்க ஒரு 8லேருந்து 10 பேர் இது எடுக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எம்பிசி ஒரு 6லேருந்து 7 பேர் எடுக்க சான்ஸ் இருக்குது. எஸ்சி 3 வேக்கன்சி இருக்குது, எஸ்டி 1, மற்ற 2 பேருக்குமே எஸ்சிஏ அண்ட் பிசிஎம்க்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ அடுத்து நிறைய பேர் சூஸ் பண்ண போகிற டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ மொத்தமாக 106 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணால் எப்படி ஒர்க் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபில் ஆகிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான். கோர்ட் கூட தான் அதுவும் ஃபில் ஆகும். ஏன் அப்படின்னா மெஜாரிட்டி அது போஸ்டிங் வந்து சென்னையில் இருக்கும், அதனால மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க அதை அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால நிறைய பேர் வந்து அதை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து லாஸ்ட் டேஸில் தான் ஃபில் ஆகும். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ப்ளஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லலாம் வந்து போஸ்டிங் போட மாட்டாங்க நார்மலாக. போலீஸ் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் தான் வந்து நிறைய ஒர்க் வந்து போடுவாங்க. அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் போகும்போது இருந்தால் தைரியமாக சூஸ் பண்ணுங்கள். ஒர்க் லோட் இருக்க தான் செய்யும். அஃப்கோர்ஸ் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒர்க் லோட் அதிகமாக தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா சாட்டர்டே கூட இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து ஒர்க்கிங் தான். ஸோ இப்போ கரண்ட் சினாரியோவில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் லோட் அதிகமாக தான் இருக்கும். அது போக போக சரியாயிடும். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா டோட்டலாக 106 வேக்கன்சிஸ் இருக்குது, ஜென்ரலில் 33, பிசிக்கு 29 வேக்கன்சி இருக்குது. இந்த 29 கூட ஒரு 10 சேர்த்துக்கலாம். மேபி ஒரு 39 to 40 வந்து பிசி 30 பேருக்கு இந்த வேக்கன்சி வந்து கிடைக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி எம்பிசியில் இன்னொரு 10 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 31லேருந்து 32 பேருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. எஸ்சியில் 16, எஸ்டிக்கு 1 வேக்கன்சி இருக்குது, எஸ்சிஏக்கு 3, அதே மாதிரி பிசிஎம்க்கு வந்து 3. ஸோ அடுத்தது ஹேண்ட்லூம் கேட்டிருந்தீங்க. ஹேண்ட்லூம் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட், ஆக்சுவலி ஈஸியாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 15 வேக்கன்சிஸ் தான் இருக்குது, ஜென்ரலில் 5, பிசியில் 5. ஸோ பிசியில் ஒரு 7 பேருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது, 6லேருந்து 7 பேர் கிடைக்கலாம். அதே மாதிரி எம்பிசிக்கு 3லேருந்து 5 பேருக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கும் பிசிஎம்க்கும் ஹேண்ட்லூமில் வேக்கன்சிஸ் இல்லை. எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 10 இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இம்பார்ட்டன்ட்னா ஃபஸ்ட் ஃபில்லர் அந்த ஆஸ்பெக்டில் இல்லை, நிறைய வேக்கன்சிஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்து
இன்னும் கொஞ்சம் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 10 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அப்படி பார்த்தா இப்போ நம்ம 20 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். நேற்று பார்த்த 10 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் ஜஸ்ட் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து அதிகமாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ 352 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் ஜென்ரலுக்கு 108 இருக்குது, பிசிக்கு 95, எம்பிசிக்கு 70, எஸ்சிக்கு 51, எஸ்டிக்கு 5, எஸ்சிஏக்கு 13. ஸோ மற்ற எல்லாமே வேல்யூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் நேற்று போட்டிருந்தது. நேற்று அதில் கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால் சரி ஜஸ்ட் அதையும் இந்த ஸ்லைடில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ இது அடுத்த ஹைவேஸ் பிடபிள்யூடி எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து வீடியோஸ் டிபார்ட்மெண்ட் வேக்கன்சிஸ் பற்றி அப்லோட் பண்ணுவோம். ஸோ டியூரிங் கவுன்சிலிங் வந்து ஹரிசான்டல் ரிசர்வேஷனோட போடுறேன். ஏன்னா இப்போ அதை போட்டாலும் பெருசாக இம்பேக்ட் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நான் கவுன்சிலிங் நடக்கும்போது பிசி அப்படின்னா பிசி விமனுக்கு எவ்வளோ, மென்னுக்கு எவ்வளோ, அதில் பிளைண்டுக்கு எவ்வளோ, ஒவ்வொரு க்ரைட்டீரியாவுக்கும் எவ்வளோ அப்படின்ற வேக்கன்சியோட டியூரிங் கவுன்சிலிங் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு நாள் முன்னாடி நாள் ஈவினிங் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Thanks for your time.